ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து நான் முழு சோம்பேறி ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஸ்கூல் இருக்கும்போது 4 மணிக்கு அலாரம் அடிக்காமலே எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையிலேயே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். எனக்கு டைமும் நிறைய இருக்கும். அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது இப்போ என்னென்னா 5:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு ரிலாக்ஸாக டீயை போட்டு கொடுத்துட்டு ஒரு வேளை மட்டும்தான் காலையில் சமைக்கிறது. மதியானம் சமைக்கிறதுக்கு மதியான டைமுக்கு போகும்போது அந்த நாள் ஃபுல்லாக சமையல் கட்டிலே முடிஞ்சிடுற மாதிரியும் இருக்குது. இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என் வேலை ஃபுல்லாக பெண்டிங் ஆகிடும். அதனால இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணியாச்சு. காலையிலே எல்லா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அடுப்பு மொழிவி கோலம் போட்டுட்டு சமையல் பண்ண தான் போகிறேன். இட்லிக்கு மாவு அரைக்கவே முடியல. எங்கள் ஊர் சைடு கரண்ட்டு லோ வோல்டேஜுங்கிறத விட இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் கிரைண்டர் இழுக்கிறதே இல்லை. அதனாலேயே இன்றைக்கி காலையில் சாப்பாட்டுக்கு சப்பாத்தி செஞ்சுக்கலான்னு சொல்லி சப்பாத்திக்கு தான் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். சப்பாத்தி செஞ்சுட்டு வெஜிடபிள் குருமா தான் வைக்க போகிறேன். எப்போதும் போல் சாதம் குழம்பு எல்லாமே ஒன்றா ரெடி பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்